ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இந்த வீக் வந்து ரொம்பவே ஹாப்பியாக போச்சு எனக்கு. அம்மா தம்பி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ரொம்பவே கூலாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை ஏன்னா ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மார்னிங் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்ச் பண்ணணும் அந்த தாட்டே இல்லை. ரொம்ப கூலாக ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மார்னிங் வந்து நாங்கள் நாட்டுக்கோழி வாங்கியிருந்தோம். ஏன்னா நாட்டுக்கோழி சிக்கன் காலமே பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய டைம் சேவ் பண்ணலாம். அம்மா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காகவே நான் இந்த பிளான் பண்ணியிருந்தேன். நாட்டுக்கோழி சிக்கனில் வந்துட்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு அது ஃபுல் ஆகுறது வரைக்கும் வாட்டர் போட்டுட்டு வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து நம்ம குக் பண்ண வச்சிடலாம். யூசுவலாக வந்து அம்மா வராங்கன்னா நான் எப்போவுமே நினைப்பேன் நான் தான் வந்து நல்லா குக் பண்ணி அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் ஃபைனலாக அவங்க தான் எனக்கு நல்லா குக் பண்ணி போட்டு நல்லா பார்த்துப்பாங்க. நாட்டுக்கோழி சிக்கன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தேங்காயெல்லாம் வறுத்து போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 கப் கோகனட்டில் பெருஞ்சீரகம் போட்டு நல்லாவே லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் எதுவுமே போட வேணாம். ஜஸ்ட் கோகனட் அண்ட் பெருஞ்சீரகம் போட்டு நல்லாவே நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நல்லாவே ரோஸ்ட் பண்ண விடக்கூடாது. லைட்டாக வந்து அந்த கோகனட் கலர் மாறது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக பண்ணுறது மாதிரி தான் நாங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். கோகனட் ஆயிலில் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக ட்ரை சில்லி போட்டுட்டு ஆனியன், டொமேட்டோ போட்டு நல்லா வதங்க விடணும். அம்மா வந்து ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நல்லா சதைச்சி போட்டிருக்காங்க. நீங்கள் பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். மசாலா வந்து ஆஸ் யூஷுவல் மஞ்சத்தூள் வந்து 1½ டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து அம்மா ரொம்ப கம்மியாக தான் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி தான் ஆட் பண்ணாங்க. ஆனால் மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. அம்மா யூஷுவலாகவே வந்து மல்லித்தூள் வந்து நிறையவே ஆட் பண்ணுவாங்க. அண்ட் கரம் மசாலா வந்து 1½ to 2 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணேன். எனக்கு அந்த ரெட்டிஷாக இருக்க கொஞ்சம் பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணேன். நீங்கள் அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோகனட், அதை வந்து நம்ம வாட்டர் விடாமல் கிரைண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் குக் ஆனதுமே வந்து சூப்பரான சிக்கன் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். அம்மா எனக்கு லெமன் பிக்கிள் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக லெமன் இருந்துச்சு. ஸோ நீங்கள் லெமன் பிக்கிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயம், கடுகு இந்த 2யுமே நல்லா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கருகக்கூடாது. லைட்டாக வந்து நம்ம வந்து வறுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்து லெமன் பிக்கிள் பண்ணுறீங்க அப்படின்னா 3-4 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம லெமனை ஸ்லைஸாக கட் பண்ணி சால்ட் வாட்டரில் போட்டுறணும். அப்போ தான் அந்த சால்ட் வந்து நல்லா லெமனில் பிடிச்சி நல்லாயிருக்கும் லெமன் பிக்கிள். அண்ட் நீங்கள் 1 டே வந்து சன் ட்ரை பண்ணாலே போதும். சன்னில் வச்சாலே வந்து அது நல்லாவே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துடும். மசாலா வந்து ஜஸ்ட் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காயம் இந்த 3 தான் அம்மா ஆட் பண்ணாங்க. அப்புறமா பேனில் வந்து ஜிஞ்சலி ஆயில், நல்லெண்ணெய் வந்து அம்மா ஆட் பண்ணாங்க. உங்களுக்கு எவ்வளோ லெமன் இருக்கோ அது ஃபுல்லாகி நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஆயில் சேர்க்கணும். அதில் வந்து ஒரு ஃபுல் பூண்டை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த லெமனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து லெமன் ஃபுல்லாகவே ஆயில் இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த ஆயிலோடயே சேர்த்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணனால அது கெடாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆயில் ஃபுல்லாகவே வந்து அந்த லெமனில் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச வெந்தயம், கடுகை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், லெமன் பிக்கிள் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ஈவினிங் வந்து சும்மா நாங்க வெளில போயிருந்தோம். ஸோ அம்மாக்கு ஒரு சேஞ்ச்‌க்காக. பிகாஸ் மால்ஸ் எல்லாம் வந்து ஊர்ல இருக்கு. பட் அம்மாலாம் அதெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி வெளில போய் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மெயினா நாங்க மூவி பிளான் பண்ணியிருந்தோம். ஓட செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி வந்து அவதார். ஸோ அப்படியே மூவி எல்லாம் பார்த்துட்டு அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. நாங்களுமே ரொம்ப ஹாப்பி. அப்படியே சூப்பரா எங்களோட டே வந்து எண்ட் ஆச்சு. சண்டே ஆஃப்டர்நூன் அம்மா வந்து ஃப்ரைடே நைட்டே கிளம்பிட்டாங்க. நான் இன்னைக்கு வந்து அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்த இன்னொரு நாட்டுக்கோழி ரெசிபி வந்து பண்ண போறேன். இது ஆயிலே இல்லாம அம்மா எனக்கு அந்த நாட்டுக்கோழிய வந்து ஜஸ்ட் ரோஸ்ட் மாரி பண்ணி குடுப்பாங்க. அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ட்ரம்ஸ்டிக் பொரியலுக்கு வந்து நான் வந்து கோகனட் ஆயில், அதில கொஞ்சம் மஸ்டர்ட், கரி லீஃப், அப்புறமா வந்து ட்ரை சில்லி, அதில கொஞ்சம் ஆனியன் போட்டு அத நல்லா வதக்கிக்கலாம். வதங்குனதுக்கு அப்புறமா வந்து நீங்க வந்து இந்த ட்ரம்ஸ்டிக்க போட்டு தேவையான அளவு வாட்டர் போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த பருப்பு குழம்பு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன் ஆஃப் த ஃபேவரைட் அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஆஸ் யூசுவல் இதில வந்து கோகனட் ஆயில், அதில வந்து மஸ்டர்ட், கரி லீஃப், ட்ரை சில்லி, அதில வந்து ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க வந்து பாசிப்பருப்ப வந்து குக் பண்ணும்போது, அதில வந்து பூண்டு, மஞ்சத்தூள், ஒரு கிரீன் சில்லி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அத இதில ஆட் பண்ணிட்டு, திக்கான கோகனட் மில்க் போட்டுட்டு, அப்புறம் ஃபைனலா கரி லீஃப் போட்டுக்கலாம். அவ்ளோ எம்மியா இருக்கும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில எடுத்துக்கலாம். ட்ரம்ஸ்டிக் வந்து இங்க நல்லாவே குக் ஆயிருச்சு. இதுல நான் என்ன ஆட் பண்ணேன் அப்டின்னா, கோகனட்ல கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரி லீஃப் இத வந்து நல்ல திரு கன்சிஸ்டன்சில வந்து நீங்க நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். அத வந்து இதுல ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, ஃபைனலா கொஞ்சம் கரி லீஃப் போட்டு ஆஃப் பண்ணிரலாம். நாட்டுக்கோழி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாட்டுக்கோழிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நாட்டுக்கோழியில தண்ணி நல்லா ஃபுல்லா வச்சுட்டு, அதில வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு சால்ட், கொஞ்சமா வந்து கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் வந்து ஒரு கொஞ்சமா ஒரு 1 டீஸ்பூன் போட்டு, அத நல்லாவே குக் பண்ண வச்சுரலாம். சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆயிருச்சு. நீங்க இந்த ஸ்டேஜ்ல கரம் மசாலா இல்லன்னா பெப்பர் பவுடர் போட்டீங்கன்னா, இன்னுமே நல்ல ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். ஃபைனலா வந்து நான் கோகனட் ஆயில்ல கொஞ்சம் மஸ்டர்ட், கரி லீஃப் போட்டு தாளிச்சுட்டேன். அம்மா அது கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஊர்ல வந்து அந்த நாட்டுக்கோழியில கொஞ்சம் நெய் உருகும். பட் இது வந்து அந்த மாதிரி அந்த நெய் இல்ல. அதனால வந்து நான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்க்காக தாளிச்சுட்டேன். ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி, நியூவா மேரேஜ் ஆயி வந்தப்பவும் சரி, அம்மா எனக்கு இந்த மாரி பிக்கிள் பண்ணி குடுத்து விடுவாங்க. ஸோ அதே மாரி தான் இந்த பிக்கிள் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒன் டே தான் ஆச்சு. இன்னும் போக போக இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலா அவங்க சொல்லிக் குடுத்த நாட்டுக்கோழி ரெசிபி, பருப்பு குழம்பு அண்ட் பிக்கிள் அடிப்பொலி மீலா இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல நான் என் அம்மாக்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். கெட்டிங் பேக் டு மை ரொட்டீன். ஸோ நாளையிலேருந்து பர்த்டேக்கு ஸ்கூல் ரொட்டீன், ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ரொட்டீன் இந்த மாதிரி வந்துரும். ஸோ இவ்வளோ நாள் அம்மா இருந்தாங்க. 1 வீக் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்துச்சு. பட் இப்போ நான் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இது வந்து எனக்கு பழகி போயிடுச்சு. நான் காலேஜ் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பா தவறிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அம்மா தான் எல்லாமே தனியா மேனேஜ் பண்றாங்க. ஸோ அவங்களோட பாசிட்டிவிட்டிய பார்த்தோ என்னமோ தெரியல. எனக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தாட் இருந்துகிட்டே இருக்கும். மேரேஜ் முடிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் தனியா வரும்போதும் சரி, இல்லைன்னா பர்த்டே பொறந்து நான் தனியா மேனேஜ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போதும் சரி, லைக் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளாடி போறோம். நமக்கு புதுசா இருக்கு அந்த மாதிரி. பட் அது போக போக டைம் போக போக நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணா எல்லாமே பாசிட்டிவா, ஹாப்பியா நடக்கும். இப்பவும் என்னோட கரியர் பத்தி நான் அப்ப யோசிச்சுட்டே இருப்பேன். பட் நான் எப்பவுமே யோசிக்கிறது அந்தந்த டைம்ல நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணா எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது மாரி.
ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next vlog. Until then, take care. Bye bye.